வணக்கம். இது மக்கள் மனதின் குரல். நான் உங்கள் கேஎஸ் பாலு. உங்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ சமீபத்தில் நீங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அறியப்பட்ட விஷயந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடு இருக்குது தான், முழுமையாக இருக்குது. அது மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல், டீசல் இல்லை, மக்கள் ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களிலும் பார்த்தீங்கன்னா 100-200 பேர் கியூவில் இருக்காங்க. எல்லாமே வரிசையில் காரு, லாரி, ஆட்டோ, பஸ்ஸு, ஸ்கூல் வேனு எல்லாமே ரோடு முழுவதும் 2-3 நாளாக டிராஃபிக்கில் இருக்குது. போதுமான அளவு பெட்ரோல், டீசல் எதுவுமே கிடைக்கல. எரிவாயு சிலிண்டர் உள்பட கிடைக்கல. எரிவாயு சிலிண்டரு அன்றாட வீட்டு உபயோகத்துக்கு புக் செய்ய போனால் புக் பண்ண முடியலை. ஏன்னா புக்கிங் எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு தட்டுப்பாடு தானே காரணம். இது எப்படி தட்டுப்பாடு இல்லை, போதுமான அளவுக்கு எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குங்கிறாரு. பெட்ரோல் மற்றும் டீசல் கூட்டமைப்பு தலைவர் சுரேஷ்குமார் அவர்கள் சொல்கிறாரு, எந்த விதத்திலும் இந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லை, இது புரளி. அப்புறமா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வதந்தியை கிளப்பி விடுறாங்க, எந்த விதத்திலும் இது சரியான தகவல் கிடையாது, சோசியல் மீடியா பரப்பக்கூடிய பொய்யான பிரச்சாரம். மோடி அவர்களும் சொல்கிறாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்கிறாரு, கூட்டமைப்பு தலைவர் சுரேஷ்குமாரும் சொல்கிறாங்க. ஆனால் நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டில் நேரடியாக லைவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நானே கியூவில் நின்று இருக்கேன். அப்போ இதை மறுக்க முடியுமா? பொய்யான பிரச்சாரத்தை ஏன் சொல்கிறீங்க? இஸ்ரேலுக்கும் ஈராக்கும் போர் நடக்குது. இதனால் நமக்கு பெட்ரோல், டீசல் எல்லாம் தட்டுப்பாடு வருது. இதை சரி செய்ய சில காலங்கள் ஆகும், இல்லை சில நாட்கள் ஆகும். அதை சரியான முறையில் மறுபடியும் சீர் செய்ய முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. எதுக்கு போலியான பிரச்சாரத்தை வெளியிடுறீங்க? மக்களை நேரடியாக அனுபவிக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது. ஆனால் நீங்களும் மறுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்குன்னு ஊடகங்கள் வாயிலாகவோ தொலைக்காட்சிகள் வாயிலாகவோ நீங்கள் தெரிவிக்கிறீங்க தானே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? மக்களுக்கோ அந்த பெட்ரோல் நிலையங்களுக்கோ இல்லை கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கோ நீங்கள் போதுமான அளவு எரிவாயுவோ பெட்ரோலோ டீசலோ நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது தானே. எதனால் ஸ்டாப் பண்ணீங்க? அதனால தானே இப்போது மக்கள் எல்லாம் அலையிறாங்க. இந்த அலைச்சலுக்கு இதுக்கு யாரை போய் சேருது? மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு. இதுக்கு மக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். எரிவாயு சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், எல்லாமே மத்திய அரசாங்கத்தை உள்ளடக்கியது தான். மத்திய அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தகவல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுறீங்க. அது மக்கள் இடையத்தில் எடுபடாது. மக்கள் தவிக்கிறாங்க. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இப்போ பெட்ரோல் இல்லைன்னு தவிக்கிறாங்க. இதன் பிறகு இப்போது சிறுவாக கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா சமநிலைக்கு வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்களை பொறுப்பேற்க முடியும்? கேட்டால் மக்களை ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுமோ அப்படின்னு முன்கூட்டியே மக்கள் எல்லாம் போய் பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் பங்குகளை பொழியிறாங்க, கூட்டமாக போயிடுறாங்க, பிஃபோராக போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் போய் கிடைக்கல. எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் நாங்கள் பார்க்குறோம், நோ ஸ்டாக், கயிறு கட்டி வச்சுருக்கான், ஸ்டாக் இல்லைங்கிறான். அப்போ இதுக்கு பேர் தட்டுப்பாடு இல்லைங்களா? அரசாங்கம் முழு பொறுப்பேற்று மக்களை எந்த சிரமத்துக்கும் ஆளாக்கக்கூடாது. இதை முழுமையாக சரி செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு தான். ஓகே.